ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேபிகேஎஸ் மன்வா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாப்டர் 3 to 4 தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. வாங்க கைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் கடைசியில் வந்துட்டு நம்ம ஹீரோ அகாடமிக்குள்ளே வந்திருப்பான். அகாடமிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஹீரோலாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு போயிட்டுருக்கிறான். எல்லாமே பறக்கிறாங்க, எல்லாம் பவர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்மகிட்ட காட்டுறாங்க. ஃபுல்லாக எல்லாமே அவங்க அது மாதிரி தான் இருக்காங்க, அந்த பவரால் தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்துட்டு எப்படி உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ வந்துட்டு எதுவும் பேசலை. அந்த நெஸ்ட்டுங்கிற சிட்டிக்குள்ளே வந்துட்டு டிராஃபிக்ஸ் போலீஸ்லாம் கூட பார்த்துட்டு இருக்காங்க. அது ஹீரோ வந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோ நினச்சிட்டு போயிருக்கிறான், இனிமேல் நம்ம தனிமையில் இருக்க மாட்டோம், எல்லாமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிட்டுருக்கான். அப்போ எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ பார்க்குறான், என்ன ஒரு பீ பறந்து போகுது நம்மளுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு வயசான மேலே எல்லா பீயும் வந்து உக்காந்துட்டுக்குது. என்னன்னே தெரியாமல் ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தா அவர் எடுத்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஹீரோ பார்த்துட்டு திரும்பி போயிடுறான். அவர் கழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தா அவர் டக்குன்னு எப்படி வந்தாருன்னே தெரியல. அவன் ஹீரோ பின்னாடி வந்துட்டு உனக்குலாம் விங்ஸ் இருக்கா, எப்படி இது விங்ஸ் வச்சுட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு பறந்து போயிடுறான். எப்படி நீங்கள் வந்தீங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டு பறந்துடுறான். அந்த வயசானவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ ஒரு ஸ்டூபிட் கிட்டு, எதுக்கு நீ அதை பின்னாடி மாற்றி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் எதுக்கு அது தலையிடுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். நம்மகிட்ட ஒருத்தங்க காட்டுறாங்க, ப்ரொஃபஸர் மான்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ப்ராக்டிக்கல் என்டாலஜிமி ப்ரொஃபஸரு. அவர் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாரு, உனக்கு இந்த பவர் போகணுன்னா நீ இங்கேருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏன்னு ஹீரோன்னு கேட்குறான். அதுக்கு அவருக்கு போட்டு காமிக்கிற வீடியோ. அவர் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாரு, இந்த வீடியோ நீ கரெக்டாக பார்த்துக்கோ, இதால் தான் உனக்கு பவர் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீடியோ காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கிராஜுவேட் ஆகிறா. கிராஜுவேட் ஆகும்போது ஒரு கப் ஃபுல்லாக சீரம் தராங்க. அது சீரமை குடித்ததுக்கப்புறம் அவள் உடம்புல ஃபுல்லாக வலிக்குது. கடைசியில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கையில் இருக்கிற பவரு, தலையில் இருக்கிற அந்த பவர்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஹீரோ கத்துறான், எப்படி அவளுக்கு போச்சு, எங்களுக்கும் தாங்க, நாங்களும் குடிக்கிறோம், அது எங்களுக்கு சரியாகும்னு சொல்கிறான். அப்போ அவர் காட்டுறாரு. எடுத்து காட்டினதுக்கப்புறம் ஹீரோ கத்துறான், எதுக்கு எங்களுக்கெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க, நாங்களும் அது சரியாயிருமே அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருக்கிறான் ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பவர்லாம் தர முடியாது, இன்க்ரீடியன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ கோவமாயிடுறான். அப்படியே அவர் ஹீரோகிட்ட சொல்கிறாரு, நீ நல்லா படித்தா அது வாங்க முடியும், யார் கிராஜுவேட் ஆங்களோ அவங்களுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் மூவ் ஆனதுக்கப்புறம் ஹீரோவும் அக்காவும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க, நீ நல்லா படிப்ப தானே, நீ நல்லா படிப்பேன்னு கேள்விப்பட்டமே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அப்படியே கண்ணாடி ஸ்டைலாக போட்டுக்கிட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி படிப்பேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த என்டையர் காலேஜ் வந்து காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறான். நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ ஹீரோ ஒரு புக் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த காலேஜில் ப்ராக்டிக்கல் என்டமாலஜி ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹீரோ பேரை. அப்புறம் ஹீரோ ஒன்று யோசிச்சு பார்க்குறான், எப்படி நான் படிக்கிறேன், எனக்கு எங்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா ஒரு புக் கொடுக்குறாங்க. அந்த புக்கு தான் நம்ம ஹீரோ இப்போ புரட்டி என்ன இருக்குன்னு சொல்லி படித்து போயிட்டு இருக்கிறான். கடைசியில் எப்படியோ அந்த பில்டிங் போய் நின்றுறான். நின்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ பக்கத்துலேயே ஒரு பொண்ணும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு, என்னடா சண்டை, இங்கேயுமா சண்டை இருக்குது, காலேஜ் தான் சண்டை இருக்குன்னு பார்த்தா இங்கேயுமா, என்னடா நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிறான். அந்த பொண்ணு அந்த பையன் மேலே ஏறி மூஞ்சியே குத்திக்கிட்டே இருக்குது. ஹீரோக்குமே நம்ம அக்கா வந்து போகிறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஹீரோவே பார்க்க முடில. அப்படி டக்குன்னு திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர்த்தையும் பிரித்து தூக்கி போட்டுறாங்க, அந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம்னு சொல்லிட்டு. அந்த அக்கா பேர் போகிறாங்க என்னென்னா கிளாஸ் பிரசிடென்ட் தான். எங்கே, என்டமாலஜி நம்ம ஹீரோ சேர்ந்துருக்கான்ல அங்கேயே தான். நினச்சி கூட பார்க்கல ஹீரோ கிளாஸ்லேயே அவங்க பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏய், நீ என்ன போகலையா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா வந்து ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோ 10 நிமிஷம் கழித்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னுமே அந்த அக்கா பார்த்துட்டு முறைச்சிட்டுக்கிறாங்க, என்னடா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தான் நம்மகிட்ட காட்டுறாங்க, ஒரு கீழே இருக்கிற இடத்துலேருந்து மேலே போகிற மாதிரி. என்னென்னா அந்த பிக்சரில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் போகிறதுக்கு கரெக்டான டைமுக்கெலாம் கிளாஸ்க்குள்ளே போயிடணும். எங்கே, கீழேருந்து மேலே, அடிவாரத்துலேருந்து மேலே ஏறணும். அதுக்குள்ளே போகலைன்னா அவங்களுக்கு கிளாஸ் விட்டு தூக்கிடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, ப்ரொஃபஸர் ஜின்னு சொல்லிட்டு அவர் இந்த வயசானவர் தான் ப்ரொஃபஸரு. அவர் வந்துட்டு ப்ரொஃபஸர் மார்க்கிட்ட அந்த பையன் இதாகிடுவானா, பாஸ் ஆயிடுவானா,
அவன் அப்படி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஹீரோ ஒன்றை பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்னடா அப்படி ஷாக் ஆகிற மாதிரி ஆச்சுன்னு பார்த்தா கோர்ஸை வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டானா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, பிகின்னு வந்துருச்சு. அடுத்த நிமிஷமே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லாமே கிளம்பிடுறானுங்க. கிளாஸில் யாருமே இல்லை, அப்படியே பிச்சுட்டு ஓடிடுறானுங்க. ஹீரோ சுற்றியும் முட்டியும் பார்க்குறான், தலையும் புரியல காலும் புரியல, எதுக்கு தான் எல்லாம் ஓடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரொஃபஸர் ஜி காட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, அவன்லாம் பாஸ் ஆக மாட்டான், ஃபெயில் தான் ஆக போகிறான்னு சொல்லிட்டுருக்காரு. ஹீரோ வந்துட்டு நில்லுங்கடா என்கிட்ட கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கிறான். கடைசியாக அவன் கத்தும் போது இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த சாப்டர். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ எதுவுமே புரியாமல் தலையும் காலும் புரியாமல் நின்றுருக்கிறான். அப்போது ஒருத்தன் கூப்பிட்றான். அப்போ கூப்பிடும்போது ஹீரோ திரும்பி பார்க்குறான், என்னடா யாரை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. அவன் ஹீரோ பார்த்து சொல்கிறான், இப்படி தான் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ப்ரொஃபஸரையாக போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க என்னென்ன கோர்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து பென்ட்ரைவ் வாங்கணும். அந்த பென்ட்ரைவ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம்ல, அதில் போய் சொருவுனா கோர்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு சந்தோஷம். அப்படியே ஹீரோக்கெலாம் ஜாலி, அவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம், ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், சரி நான் அந்த பக்கம் போகிறேன், நீ ஒரு பக்கம் போ, அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ கொண்டாந்து கழிச்சு அந்த டாப்புக்கு வந்து பார்த்துட்றான், நெக்ஸ்ட்டு காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் தலையை சுரஞ்சிக்கிட்டு எந்த பக்கம் போகிறது நம்மளுக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவனை ஞாபகம் வருது, நம்மள்கிட்ட ரக்கம் இருக்குது, நான் பாட்டுக்கு ஈஸியாக பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சட்டையை தூக்கி போட்டு டக்குன்னு பறந்து போயிடுறான் மேலே. மேலே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு குத்தி வச்சுருக்காங்க கொடியை கொஞ்சம் கொஞ்சமாக, அது எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ பார்க்குறான், இன்னும் சண்டை போட்டுக்கிறானுங்க ஒவ்வொரு சைடும். இப்போ தான் சண்டை போட்டு வாங்குவானுங்களா இல்லை அந்த பென்ட்ரைவ் திருடுறானுங்களான்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கான் வேடிக்கை. அப்படியே மேலே பறந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்துட்றான், அந்த இது சண்டை போட்டுக்கிறத ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க, எதுக்காகனே தெரியல அப்படின்னுக்கிறான். அப்புறம் ஒரு பக்கம் அந்த கொடி ஒன்று டாப்லேயே குத்தி இருக்கு, அதை பார்த்துட்டான். சரி அந்த பக்கம் போவோம், அங்கே தான் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே தான் ப்ரொஃபஸர் மானு அங்கே தான் இருக்கார். அந்த இடம் பாயிண்ட் ஏன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் லேண்டிங் ஆக தெரியாமல் அப்படியே லேண்ட் ஆகிட்டான் ஹீரோ வந்துட்டு. ஹீரோ ஆமாம் கொஞ்சம் கிராஷ் லேண்டிங் தான், இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் காட்டுறாங்க அந்த மலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுறாங்க, அப்படியே ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம் ஏறுறது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி எனக்கு அந்த இது தாங்க பென்ட்ரைவ் தாங்க, நான் போய் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லும்போது தரேன் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. வெயிட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கடைசி பென்ட்ரைவ் அவன் தான், மொத்தம் 16 பேர்கிட்ட கொடுத்துருக்காரு, இவன் தான் கடைசி. அப்புறம் பென்ட்ரைவ் வாங்கிட்டு சந்தோஷம், ஏதோ சாதித்த மாதிரி சந்தோஷத்தில் இருக்கான் ஹீரோ. ஹீரோ வந்துட்டு வாங்கிட்டு போகும்போது சந்தோஷம் அப்படியே எல்லாம் அங்கே தான் வந்துட்டானுங்க, மேலே ஏறி வந்துட்டானுங்க. வந்ததுக்கப்புறம் அது ஒரு சத்தம் கேட்குது, என்னடா அது ஃபோனில் டைப் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவர் என்ன போட்டார், நான் 16 பேர்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஜியை காட்டுறாங்க. அவர் பார்த்துட்டு அவ்வளோதான் இனிமேல் சோலி முடிஞ்சது, அவன் எப்படி தான் தப்பிக்கிறான்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த 2 பேரும் இன்னுமே சண்டை போட்டுறாங்க, காலேஜ் சண்டை போட்டது முடியாமல். அப்புறம் அக்கா பார்த்துட்டு சரி அவ்வளோதான், அவன் எப்படி தான் தப்பிக்க போகிறான்னு தெரியல, தப்பிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அக்கா. அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போகுது, எல்லாருமே சிரிச்சிட்டுக்கிறானுங்க பார்த்துக்கிட்டு. ஐயோ மாட்டிக்கிட்டான் அவ்வளோதான். ஒருத்தர் துணியை மென்னுக்கிட்டு மெல்லாதடி நான் ஒரு பார்க்கணும், மெசேஜை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்லி கத்துறா. இவன் பார்த்துட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறான். கடைசியில் அவன் இப்போ ஹீரோக்கு பின்னாடி பார்க்குறாங்க, எல்லாம் அப்படியே பார்த்துட்டானு ஹீரோ தான் டார்கெட் பண்ணி. அப்புறம் ஹீரோ பார்த்துட்டு என்ன நம்மளையே பார்க்குறானுங்க, என்னாச்சு ஐயோ போச்சே அப்படிங்கும்போது ஒருத்தன் குத்த வந்துட்டான். குத்த வந்ததுக்கப்புறம் கடைசியில் டக்குன்னு தலை கீழே குமிச்சிட்றான். குமிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த மரத்தையே காணோம். ஹீரோக்கெலாம் பயமாகி போச்சு. அப்போ தான் நம்மகிட்ட போடுறாங்க, அவன் ட்ரெஸ் ட்ரை பண்ண முடியும் ஒரே பஞ்சில் ட்ரீயே அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு டக்குன்னு பறந்து போகாமல் ஓடி நடந்தே போகிறான். எப்படிப்பட்டு அவன் கடைசியில் அவன்கிட்ட ரெக்க இருக்கதே மறந்து போயிட்டான். முன்னாடி எப்படி நடந்து வந்தானோ அதே மாதிரி நடந்து போகிறான். முன்னாடி வந்துட்டு விப் ஸ்பைடர்னு ஒருத்தன் வந்துட்டான். அவ்வளோதான் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த கையை வந்து பிடிக்க வரான். கடைசியில் பார்த்தா ஒரு கலவரமே, ஹீரோ தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். இப்போ தான் பறந்து போகிறான். அவன் கடைசியாக ஒருத்தன் அந்த சின்ன பையன் வந்து கூப்பிட்றான், வாடா இங்கே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ கடைசியில் வந்துட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அந்த பையன் திரும்பி பார்க்குறான், யாரும் வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இடமா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ் நீ என்னை கூப்பிட்டதுக்கு,
நல்ல வேளை இந்த மரம் பொந்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோ சொல்கிறான், கிரேட் எஸ்கேப், தப்பிச்சிட்டேன், தேங்க்ஸ் நீ என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை நீ அவனுக்கு தப்பிச்சிட்டு என்கிட்ட தப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிறேன் கடைசியில் பார்த்தா நெத்தியில் அவன் விரல வச்சிட்றான். விரல வச்சதுக்கப்புறம் டக்குன்னு எடுக்கும் போது தான் தெரியுது அவன் அந்த விஷத்தை செலுத்திட்டான். அவன் ஒரு செலுத்தினதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே நகரவே முடியல. என்னடா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ பேலஸ் ஏறுறான். அதுக்கப்புறம் அவன் கையிலேருந்து அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்றான். எடுத்ததுக்கப்புறம் இனிமேல் யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். அப்போதான் காட்டுறாங்க ஒரு ஹனிபி ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேணாம்னால பேரலைஸ் பண்ண முடியும் ஒரு ஆளை, எவ்வளோ வேணால் பேரலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு நம்மலாம் எப்பயுமே ரைவல்ஸ் தான், என்ன நீ நம்ம வசதிக்கு நம்பாத அப்படின்னு சொல்லும்போது அவன் பறந்து போயிடுறான் மேலே. பாய் பாய் நீ அடுத்த எக்ஸாமில் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த மண்ணில் இருக்கிற அந்த கொடுக்க அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணுறான், அப்படியே பறந்து வந்துடுறான். பறந்துட்டு பேலஸ் ஆகாமல் பறந்துடுறான். அதுக்கே அவன் ஆச்சரியம், எப்பட்றா அவன் பறந்து வரான் பேலஸ் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அப்படியே மாற்றி ஜிக்ஸாக்காக பறந்து போயிட்டு இருக்கிறான். ஹீரோவால் ஒன்றுமே முடியல, கையை நீட்டி பார்க்கலாம் போக முடியல. அப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஹீரோ கண்ணு பச்சையாகுது. அதில் என்ன ஆகுது, அவனுக்கு பவர் ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. என்ன பவர்னா அவன் எங்கே போகிறானோ அடுத்து எங்கே மூவ் ஆகுவான்னு சொல்லி தெரிஞ்சிருது. அப்போ தான் சொல்கிறாங்க, ட்ராகன் ஃப்ளைஸால் எல்லா பக்கம் பார்க்க முடியும், அது எப்போ டார்கெட்டை பிடிக்க போகுதோ அது 95% ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 360 டைரக்ஷன் வியூ இருக்குது, அது ஹனிகாம் லென்ஸ் இருக்கனால எல்லா பக்கம் சுற்றி பார்க்கலாம், அதனால் அவனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ எப்படியும் அவனை சேஸ் பண்ணிட்டு போயிடுறான் பக்கத்துலேயே. அவனுக்கோ ரொம்ப ஆச்சரியம், எப்பட்றா நீ வந்த, எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்த, என்னாலாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான், ஒரே பஞ்சோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய், நாளைக்கு இன்னொரு சாப்டரில் பார்க்கலாம்.